சத்தீஸ்கரில் முகேஷ் சந்தர்கர் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவர் வந்து ஒரு லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 120 crore ரோட் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அண்ட் அந்த கான்ட்ராக்டர் ஆன சுரேஷ் சந்திரகர் அப்படின்றவரையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அவர் வந்து மிஸ் ஆயிடுறாரு. அதோட விளைவா அவரோட பிரதர் வந்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ் தேடும் போது January 3 வந்து அன்னைக்கு பாடியாக செப்டிக் டேங்க்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது மொத்த நாட்டையுமே உழுக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில டீட்டெயில்ஸ்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ப்ரூட்டலாக அவர் மர்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வந்து அந்த கான்ட்ராக்டர் 3 பர்சன்ஸை அடிஷனலாக வந்து கைது பண்ணிட்டாங்க போலீஸ். பட் இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிக்கலாக ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக பண்ணுறவங்க எல்லாருமே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி கரெக்டாக ப்ரூஃப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தான் மக்கள்கிட்ட வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் மோரோவர் இது ஏன் முக்கியமாக கருதப்படுதுன்னா, இந்தியாவில் 4th pillar ஆஃப் டெமோக்ரஸி வந்து பார்த்திங்கன்னா மீடியா தான். ஸோ மீடியா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மோரோவர் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 180 கண்ட்ரீஸில் வந்து நம்ம இந்தியா எத்தனாவது ரேங்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 159th ரேங்கிங். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.